என்ன வாய் இருக்கால் நான் கேட்பேன். எனக்கு வாய் இருக்கு நிறையா கேட்பேன். நான் வடகிழக்கில் போய் குடியேற தயாரா நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும் மலைய தமிழர்கள் நல்ல உழைப்பாளிகள் உழைப்பாங்க. இந்த விவரங்களை நான் வந்து பார்லிமெண்ட்ல பேசுவேன். இப்போ நாளைக்கு இன்னொரு மழை வந்துச்சுன்னா அது வரும் கீழே. உங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ காணி அரசாங்கம் நாங்கள் சண்டை போட்டு காணி கேட்போம். நான் அரசாங்க ஜனாதிபதி இல்லை. அன்றகுமார மேல் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அம்மன் இங்கே தான் இருக்கணும். நீங்கள் போட்டது அம்மன் உங்களோட வருவா. கண்டி மாவட்டம் காவத்த பெருந்தோட்டம் கிரேட் எஸ்டேட் அலுகொல்ல டிவிஷன் பிரிவு. இங்கே 75 குடும்பம் இருக்கிறாங்க. பார்த்தால் மண் சரிவு நிகழ்ந்திருக்கிறது. தரை வெடித்திருக்கிறது. பாறைகள் உருண்டு கீழே போயிருக்கின்றன. மண் சரிவிலே மலைய மக்கள் ஆபத்திலே வாழ்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக அதிக மக்கள் மரணித்த கண்டி மாவட்டத்தில் இந்த நாவலப்படி தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி அடையாளமாக இருப்பதை நான் மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஜனாதிபதி அவர்கள் கடந்த 5ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இறுதி நாள் வரவு திட்ட உரையிலே உரையாற்றினார். நாங்கள் எங்களது தமிழ் கூட்டணி அங்கம் வகிக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணி எம்பிக்கள் எல்லாம் வெளிநடப்பு செய்தாலும் கூட நான் வெளிநடப்பு செய்யவில்லை. காரணம் நான் சொன்னேன், நான் இருந்து ஜனாதிபதி தன் உரையிலே மண் சரிவால் பாதிக்கப்பட்ட எங்கள் மக்களுக்காக என்ன சொல்லப் போகிறார், உறுதிமொழி தரப்போகிறார் என்பதை நான் சில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காலங்காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் மண் சரிவு வரும், அவர்கள் அங்கே அகற்றப்பட்டு ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு விகாரையிலேயோ ஒரு கோயிலிலே தங்க வைக்கப்படுவார்கள். சில வாரம் கழித்த பிறகு மழை முடிந்த பிறகு மீண்டும் பழைய இடத்துக்கு போய்விடுவார்கள். இது பழங்கதை. இந்த கதை இனிமேல் தொடர முடியாது. தெளிவாக சொன்னேன், தொடர முடியாது. அது சிந்துவாத் கதை, தொடர முடியாதது. அவ்வளவுதான். இந்த முறை நிரந்தர தீர்வு வேணும். ஆகவே எல்லாருக்கும் நீங்கள் தயவு செய்து காணி கொடுங்கன்னு சொன்னேன். அவர் என்கிட்ட கேட்டார், அப்பாவே கேட்டார் என்கிட்ட, மனோ காணி எங்கே இருக்குன்னு கேட்டார். நான் சரி காணி இருக்குது, தோட்டங்கள் இருக்குது. என்பிஆர்ஓ அத்தாட்சியுடன் மண் சரிவு இல்லாத, நிலவடிப்பு இல்லாத, மழை வெள்ளம் வராத பாதுகாப்பான காணிகள் இருக்கின்றன. சார் தேடுவோன்னு சொன்னார். ரைட், கொடுப்போம், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னார். நான் சார் உத்திய உதவி செய்கிறேன். நான் ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி தான், பிரச்சனை இல்லை. எங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறேன், நான் பிரச்சனை இல்லை. காணி தேடி கொடுக்குறேன், செய்யுங்கன்னு சொன்னேன். ஆகவே இந்த பார்த்த பொழுது நண்பர் தம்பி எங்கள் மாவட்ட அமைப்பாளர் பாரத் அருள்சாமி எங்களை அழைத்து வந்திருக்கிறார். இங்கே பார்த்த பொழுது என்ன சொன்னார்னா, கண்டி மாவட்டம் தான் கூட பாதிக்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. மண் சரிவு நிகழ்ந்திருக்குது, பாதிப்பு அதிகம். ஆனால் கண்டி மாவட்டத்திலே அதிகமான பாதிப்பு தான் நாலப்படி தொகுதியில் இந்த அலுவல பகுதியில் இருக்குன்னு சொன்னார். உண்மைதான், பார்த்து தெரியுது, எனக்கு கண் கலக்குது எனக்கு. ஆகவே நிச்சயமாக நான் அரசாங்கம் இல்லை, நான் ஜனாதிபதி இல்லை, நான் பிரதமரும் இல்லை, எங்கள் அரசாங்கம் வரல, ஆட்சிக்கு வரல, நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கல. ஆனால் பிரச்சனை இல்லை எனக்கு. அவரையும் வந்து எம்பி ஆக்கலை நீங்கள் வாக்களித்து, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இருக்கும் வரை பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன், பேசுவேன். நிச்சயமாக இது ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு போவேனா, நாளைக்கு கடிதம் எழுதுவேனா, கடிதம் இங்கே அனுப்புகிறேன். உங்களுக்கு எங்களுக்கு தலைவருக்கு அனுப்புகிறேன்னா, இவருக்கு அனுப்புகிறேன், கொடுப்பாரு, காட்டுக்கு தலைவர் அனுப்புகிறேன், பேப்பரில் போடுறேன்னா, மாவட்ட செயலாளருக்கு சொல்கிறேன்னா, பிரதேச செயலாளர் சொல்கிறேன். என்ன பிரதேசம் இது? செயலகம் கங்கையில் கோரலை சொல்கிறேன் நான் இங்கே. ஆக நிச்சயமாக தீர்வு வரும்னு நினைக்கிறேன். தீர்வு கிடைத்தால் தயவு செய்து நீங்கள் எல்லாருமே வந்து புதிய காணி கிடைத்தால், பாதுகாப்பு வேறு காணி கிடைத்தால் காணிக்கு போங்க. பல இடங்களுக்கு முன்னால் அப்படி தான் ஒரு சில இடங்களில் சில தோட்டத்தில் காணி வாங்கி கொடுத்தேனா போக மாட்டேன்ட்டாங்க. இல்லை சார், எங்கள் அம்மன் கோவில் இங்கே இருக்குது, ஆத்தா கோவில் இங்கே இருக்குது, தாத்தா பிறந்த இடம் இருக்குது சொல்லிட்டாங்க. அப்படி சரி வராது, அதெல்லாம் சரி வராது. வயதானவர்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகுது, இளைஞர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் புதிய காணிக்கு போகணும், புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நீங்கள் அப்படி ஒருவேளை இந்த அரசாங்கம் எங்கள் மக்களுக்கு, ஏனைய மக்களை போல, சிங்கள சகோதரர்களை போல எங்கள் மக்களை கருதி நியாயத்தை வழங்காவிட்டால், சொன்னது போல புலம்பெயர் தமிழர்களிடம் பேசி அவர்கள் நாட்டோடு போய்விட்டார்கள்.
சொந்தமான காணி வடக்குமானது கிழக்குமானது இருக்கின்றது, தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். அவரோட பேசி சொந்தமான காணியை வடகிழக்கு அரசியல்வாதிகளிடம் இருந்து அல்ல, புலம்பெயர்ந்த சகோதரரிடம் இருந்து பேசி, நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு, பேசி அந்த கடைகள் வாங்கி தருவேன். நீங்கள் போய் கடும் உழைப்பாளிகள், சொந்த கடையில் உழைச்சிருவீங்க. நீங்கள் சொந்த ஊரில் தான் வாழணும் எனக்கு ஆசை. ஆனால் வழிநாடு என்ன செய்யறது? அப்போ அங்கே சரி வாழும் போயிட்டு நம்ம. சரியா? அந்த முடிவை நிச்சயம் எடுப்போம். தைரியமாக இருங்க. நாளை நமதே. நன்றி.